வணக்கம் கரவள மீனவன் மக்களை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆர்பூரில் இருக்கோம். கேரளாவிலேருந்து நம்ம சேட்டாக்கள் வந்து தூண்டி போட வந்திருக்காங்க. கேரளாவிலேருந்து நம்ம ஊர் ஆர்பூருக்கு வந்திருக்காங்க. பாருங்க வரிசைண்டு போகிறா பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் மீன் பிடிக்க பற்றிலாங்க. என்ன வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா மைதா வச்சு தான் இந்த மீன்கள் ஃபுல்லாக பிடிக்காத நண்பர்களே. நம்ம என்னென்ன மீன் பிடிக்கலாம் போய் நம்ம கிட்டாக்கு போய் பார்ப்போம் நண்பர்களே. வாங்க வீடியோ பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, எல்லோரும் வரிசையாக தூண்டி போட்டுருக்காங்க. மாட்டு சரியான மழை பெஞ்சிக்கிருக்கு, மழை தூரல் போட்டுக்கிருக்கு. என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே. பாருங்கள் இன்னும் என்னென்ன மீன் பிடிப்பாங்க. நிறைய கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்காங்க. இன்னும் என்ன மீன் பிடிக்கலாம் பார்ப்போம். இந்த பாருங்க நண்பர்களே, இது ஃபுல்லாகவே மைதா தான். மைதா வச்சு தான், மைதா சோத்து பருக்க இதை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து தெளிவுக்கு அது திங்க வரும். நம்ம மைதா குத்தி போட்டோம்னா நம்மளுக்கு மைதா நமக்கு உடையாது. ஏன்னா அது லப்பர் மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து தூண்டில் ஈஸியாக பிடிக்கும் நண்பர்களே. பிடிங்கண்ணா ஒரு மீனை. எனக்கு தூண்டினா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரியே அண்ணங்க மாதிரி தூண்டி போடுறாங்க பாருங்கள். பாருங்கள் மைதா பெரட்டுறாங்க பாருங்கள். மைதா வந்து ரொம்ப நம்ம தண்ணியாக பெற்றக்கூடாது. ரொம்ப நம்ம நார்மலாக நம்ம தூண்டியில் குத்துற மாதிரி நம்மளை வந்து தூண்டியில் குத்துறாப்புல போட்டால் தான் நம்மளுக்கு மைதா உடையாது. கரவள மீனவன். கரவள மீனவன். 7000 சப்ஸ்கிரைபர் இருக்கேன். 7000. பாருங்க தண்ணி வந்து அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா தெளிவாக இருக்கு மக்களே. பாருங்க அண்ணனுக்கு மாட்டி வச்சு பாருங்க. மாட்டிச்சு அத்திரி போயிடுச்சு போல அண்ணனுக்கு. இன்னொரு அண்ணாவுக்கு பிடிச்சி வச்சு பாருங்க. வருது பாருங்க மீன். பாருங்க வரிசையாக போடுறா பாருங்க. போட எல்லாருக்குமே எல்லாமே நல்ல நல்ல மீனாக தான் மாட்டுது. ஒரு சில பேருக்கு இலத்தி கிளி மீன் இது மீன் மாட்டிருக்கு நண்பர்களே. இதுவரை எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு அதை காட்டுறேன் நம்ம நண்பர்களே. இப்போ எவ்வளோ மீன் மட்டும் கச்சால பிடிச்சி வச்சிருக்கா பற்றிலாங்க. ஃபுல்லாகவே இலத்தி கிளி மீன் எல்லாமே பிடிச்சிருக்காங்க. ஓரா எல்லா மீனுமே இருக்குது நண்பர்களே. பாருங்கள் இன்னும் வந்து அண்ணன் வந்து தூண்டியை போட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ மழை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு மீன் நல்லா கிடச்சிருக்கு. அதனால் வந்து அண்ணன் நெருக்கி தூண்டியை போடுறாங்க. இன்னும் இந்த கச்சாப்பில் நீங்கள் நினச்சிதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே எவ்வளோ பேர் நிற்கிறோம். 1 2 நிறைய அண்ணாங்க தூண்டி போடுறாங்க பாருங்கள். நம்ம ஊர் ஆர்வரில் அந்த அளவுக்கு சரியான மீன் இருக்குது மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள் அண்ணனுக்கு அட்டே பிடிச்சிருச்சு. இந்த இவருக்கு ஒரு மீன் பிடிச்சிருச்சு. ஆஹா வருது மேலே வருது. என்ன ஒரு அழகு. சூப்பர் மக்களை. இப்படி தூண்டி போடுறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பற்றியில் இப்படி வந்து நம்ம பசங்களோட வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறது தாங்க இந்த தூண்டில். அதுக்கு தக்கன வந்து வலை செட்டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம இங்கே கவர் தட முடியாது. அதனால் வந்து அண்ணன் மாதிரி ஒரு வலையிலே செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பிடிச்சிருச்சு. இன்னொன்று அதே மாதிரி பிடிச்சிச்சு வாங்க. இவன் இந்த சேட்டாவுக்கு மட்டும் போட மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. மக்களை தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம கரவள சேனல் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.
கேட்டா பாய். ஓகே நண்பர்களே, வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு.